Friends, welcome to Dhara Designers. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஜர்தோசி ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஜர்தோசி பத்தி ரெண்டு வீடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா அதோட பேசிக் எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேசிக் ஒரு 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். சோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஒரு 4 ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கூட வந்து சம்கீஸ் ஆட் பண்ணி பண்ற மாதிரி பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் சம்கீஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் எப்பவும் போல ஜர்தோசி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஸ்டிட்ச் பாப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நார்மல் சூயிங் த்ரெட் நான் எப்பவும் போல எடுத்துக்கிறேன். சீக்வென்ஸ் அதாவது சம்கி எல்லாம் எப்படி லோட் பண்ணனும் ஸ்டிட்ச் பண்ணனும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோல பாருங்க. அதே தான் அது மாதிரி எடுத்து நம்ம ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒண்ணொண்ணாவே எடுத்து தச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒண்ணொண்ணா தச்சுக்கிறேன். இத வந்து இப்படி கிட்ட வச்சிட்டு இப்படின்னு தைக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிட்ச் பாத்துருவோம். இது வந்து இப்போ போடுற ஸ்டிட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா நெக் லைன்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இத வந்து இப்படி கிட்ட வச்சுக்கோங்க. அப்படி வெச்சிட்டோம் அப்படினா நமக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியும் நம்ம மேலே போட்டுருக்கிற ஸ்டிட்ச். இன்னொரு மெத்தட்ல போடுவோம். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு எதுமே தெரியாது. அப்படியே அடுக்கடுக்கா சம்கீஸா இருக்கும். அது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சோ நான் இதே மாதிரி ஃபுல்லா போட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு லைன் வந்து சமக்கி வச்சு முடிச்சிட்டு இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு லைன் ஜர்தோசி கொடுக்க போறோம். நமக்கு நல்லா பிராக்டீஸ் ஆயிடுச்சு அப்படினா நம்ம ஜர்தோசியும் சமக்கியும் ஒட்டுக்கா எடுத்துட்டு அப்படியே ஒட்டுக்கா கூட ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அதையும் நான் வீடியோல காட்றேன். வேற வீடியோல காட்றேன். நம்ம ஒட்டுக்கா எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழப்பமாயிடும். சோ இப்படி எடுத்துட்டு இந்த ஹோல்ல ஒரு ஸ்டிட்ச். அதுக்கு அடுத்து இங்க அப்படியே தான். சோ இதே மாதிரி இத நான் ஃபுல்லா போட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இதே மாதிரி இங்க நாட் போட்டு இந்த ஸ்டிட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்க த்ரெட் எடுத்துர்க்கேன். அடுத்த ஸ்டிட்ச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஜர்தோசியும் ஒரு சமக்கியும் சேர்த்து எடுத்துர்க்கேன். சோ இது எப்படி போடுறது அப்படிங்கறத பாப்போம். இது ரெண்டையும் வந்து இது மாதிரி ஒட்டுக்கா எடுத்துட்டு இப்படி ஒட்டுக்காவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்ட்டா இது முடியற இடத்துல ஒரு குட்டி ஸ்டிட்ச். again ஒரு குட்டி லாக். இப்போ வந்து இந்த இதோட சென்டர்ல ஒரு குட்டி ஸ்டிட்ச். again ஒரு குட்டி லாக். இது வந்து நம்ம நார்மல் ஜர்தோசி மட்டும் வச்சு போன வீடியோல பார்த்தோம். இப்போ இது கூடயே வந்து ஒரு சம்கியும் நான் ஆட் பண்ணி பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜர்தோசி அதுக்கு அப்புறம் சம்கி. ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். கரெக்ட்டா அது எங்க முடியுதோ அந்த இடத்துல. இப்போ அதே மாதிரி நம்ம இது ஃபுல்லா கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிட்சும் அதே மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிட்ச் எல்லாமே நம்ம நெக் லைன்ல அதாவது அந்த மாதிரி லைன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் அழகா இருக்கும். இந்த ஸ்டிட்சை இங்கே தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது இல்ல. நமக்கு எப்படி தோணுதோ அந்த இடத்துல அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் அழகா இருக்கான்னு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டிட்ச் பார்க்கலாம். அடுத்த ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கீழ வந்து சம்கி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன்.
பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் வச்ச மாதிரியே ஒரு லைன் சமைக்கி வச்சுட்டேன். அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி கொண்டு போக போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி வெளியிருந்து த்ரெட் எடுத்திருக்கேன், அதாவது இந்த சமைக்கிக்கு முன்னாடி இருந்து. இப்போ நான் ஒரு ஜர்தோசி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி வெளியிருந்து எடுத்துட்டு ஃபஸ்ட் சமைக்கி விட்டு ரெண்டாவது சமைக்கியில் ஒரு ஸ்டிச். இப்போ எகைன் அதை அப்படியே பின்னாடி திருப்பி அந்த ஃபஸ்ட் சமைக்கியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அங்கிருந்த ஒரு ஜர்தோசி. இப்போ இங்கிருந்து எடுத்திருக்கோம். இந்த ஸ்டிச் வந்து எகைன் இங்கே போயிட்டு இங்கிருந்த ஒரு ஜர்தோசி. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள். இப்போ ஒன்றை விட்டுட்டு தான் இப்போ இதை விட்டு இதில் இதை வந்து எகைன் இங்கே இப்படி கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லைட்டாக வளைஞ்சு கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோ நல்லா பார்க்கும்போது நல்லா புரியும். இங்கே அடுத்தது இப்படி எடுக்கிறோம். நம்ம ஸ்டிச் எடுக்கிறதுலேருந்து ஒரு சம்கி விட்டு அதுக்கு அடுத்த சம்கியில் தான் ஸ்டிச் போடுறோம். இப்போ இப்படி எடுக்கிறோம். இப்போ வந்து எடுத்ததுலேருந்து அடுத்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போ அதை அப்படியே பேக் கொண்டு போய் அதுக்கு இடையில நம்ம விட்டதில். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து இது 1 2 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டிச் வந்து நம்ம இங்கிருந்து இங்கே போடுவோம். அதுக்கப்புறம் எகெயின் கொண்டு போயிட்டு இங்கிருந்து இதை விட்டுட்டு இங்கே அதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது சம்கியில் வந்து மேலே நம்ம போட்ட ஸ்டிச் வந்து விசிபிளாக தெரியும். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம நல்லா நெருக்கமாக சம்கி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் வந்து நல்லா நெருக்கமாக சம்கி கொடுத்துக்கிறேன். இதுவும் நான் நார்மல் சூயிங் த்ரெட்டில் தான். பாருங்கள் இந்த சம்கி எப்படி வைக்கிறோம் அப்படின்னும் பாருங்கள். எடுத்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது தெரியுதா நல்லா அடுக்கடுக்காக இதுவும் அழகாக இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்ப்போம். நான் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றுனா எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க ஜர்தோசியை எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரே சைஸுக்கு 2 ஜர்தோசி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஜர்தோசி வந்து உங்கள் டிசைனில் வச்சு தச்சு பாருங்கள். அந்த சைஸ் ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஜர்தோசி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி ஜர்தோசி வந்து நம்ம போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நெருக்கமாக சம்கி வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஜர்தோசி வைக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து பெரிய சைஸாக எடுத்தோம்னா கொஞ்சம் இடைவெளி வந்து அதிகமாக விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஜர்தோசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு சம்கி விட்டுட்டு ரெண்டாவது சம்கியில் தைச்சிக்கிறேன். இதை அப்படியே எகைன் பின்னாடி கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் சம்கி நம்ம விட்டது இடையில எது விட்டுருப்போமோ அது இப்போது இதில் இது வந்து நம்ம நார்மல் நீடில் கூட பண்ணலாம்.
நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு எகைன் நார்மல் நீடிலையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில். இங்கேருந்து இப்படி எடுக்கும்போது இது ஒரு சம்கி விட்டுட்டு அடுத்த சம்கியில் இப்படி உள்ள போடுறோம். அப்படியே அதை ரிவர்ஸ் கொண்டு போய் நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அதுலேருந்து எடுக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட போகிறோம். இதை விட இது நம்மளுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வரும், அவ்வளோதான். ஆனால் மெத்தட் வந்து அதே தான், ஒன்று விட்டு ஒன்றில் எடுப்போம். ஸோ இதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே புரியும். இதே தான் நம்ம வந்து கீழே சம்கியை நெருக்கமாக கொடுக்கறதுனால இதுவும் நல்லா நெருக்கமாக வருது. இதை விட நம்ம இது போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நான் இதே மாதிரி போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் மைன்யூட்டான ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா வரும். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப ரொட்டேட் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது நம்ம அவ்வளோதான், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி த்ரெட் வெளியே தெரிஞ்சால் இந்த மாதிரி நீடில் விட்டு இந்த த்ரெட் அப்படியே கீழே கொண்டு போயிடலாம், அவ்வளோதான், நீட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த 4 ஸ்டிச் பார்த்துருக்கோம். இது 4மே வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நம்ம அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.